மெபிஸ்டோஃபிலிஸ் அண்ட் மார்கரிட்டா. இது ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தை பற்றி மேலும் தகவலை தொடர்ந்து கேளுங்க, நிறைய இருக்குது. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தின் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெபிஸ்டோஃபிலிஸ் அண்ட் மார்கரிட்டா என்ற சிற்பத்தை பற்றி நிறையவே விஷயங்களை அலச போகிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது நான் பள்ளியில் இருக்கும்போது ஒரு டூர் ஒன்று போனோம். எங்கன்னா ஹைதராபாத் சாலார் ஜங் மியூசியமுக்கு போயிருந்தோம். அதாவது ஹைதராபாத்தை சுற்றி பார்க்க போயிருந்தோம். அதில் ஒரு நாள் சாலார் ஜங் மியூசியம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சாலார் ஜங் மியூசியம் பார்த்தோம். இந்த சாலார் ஜங் மியூசியம்ன்றது என்ன அப்படின்னா, நிஜாம் ஆஃப் ஹைதராபாடினுடைய பர்சனல் கலெக்ஷன். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்த ஹைதராபாத், அந்த ஹைதராபாடோட ராஜா நிஜாம் ஆஃப் ஹைதராபாத். அந்த காலகட்டங்களில் 18ஆம் நூற்றாண்டில் உலக அளவில் முதல் ஒரு 2வதோ 3வதோ உடைய பணக்காரர்களில் நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் இருந்தார். அந்த நிஜாம் அவரோட பர்சனல் கலெக்ஷன் உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள முக்கியமான சில விஷயங்களை எல்லா வகையான அபூர்வமான விஷயங்களையும் அவர் சேகரித்து அவரோட மறைவுக்கு பின்னாடி அந்த கலெக்ஷனை ஒரு மியூசியமாக போட்டாங்க. அது அவரோட யூனிவர்சிட்டிலேயே ஒரு பகுதியை ஒரு பெரிய பில்டிங்காக வச்சு அதில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி விரிவாக இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். அதில் நான் பார்த்து வியந்தது இந்த சிற்பம். இது ஏறக்குறைய நான் பார்த்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அது ஒரு நீண்ட ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அப்புறம் எனக்கு நாணயங்கள் அஞ்சல் தலையில் பண்ணுறனால இது ஒரு அஞ்சல் தலை ஃபஸ்ட் டே கவரில் இதை பார்த்தேன், அதுவும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு பெருசாக விவரம் தெரியாது. சமீபத்தில் வெளியான, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளியான விஸ்வரூபம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த விஸ்வரூபத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு டான்ஸர்லேருந்து திருப்பி ஒரு வாரியராக மாறுவார். அந்த மாறும்போது அந்த வீடை அவசரமாக காலி பண்ணுவாங்க. அந்த காலி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ விஷயங்களை எடுத்து, இப்போ நானே வீடு காலி பண்ணுறேன், இல்லை நீங்கள் வீடு காலி பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எடுத்து வைப்போம்? தங்கம், முக்கியமான பாஸ்போர்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட்ஸு, மற்ற பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடைகள், இதெல்லாம் எடுத்து வைப்போம். ஆனால் அவர் என்ன எடுத்து வைப்பார்னா, அவரோட ஷெல்ஃபில் இருந்த சின்ன ஒரு சிலையை எடுத்து வைப்பார். அதை பார்த்தோன்னே நான் அதிர்ந்தே போனேன். ஏன்னா நான் இப்போ சொல்கிற மெபிஸ்டோஃபிலிஸ் அண்ட் மார்கரிட்டா இந்த சிலையை தான் அதோட மினியேச்சர் வெர்ஷனை எடுத்து அவர் வைப்பார். திருப்பி அதை பார்க்க போனோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பார்க்கு திருப்பி தீயாக மாறிச்சு. ஸோ அதை பற்றி பார்க்க போகும்போது அது என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு ஒரு ட்ராமா, அந்த ட்ராமாவில் வர கதாபாத்திரம். அதை எழுதினது ஜோனான் வுல்ஃப்கேங், அந்த மாதிரியெல்லாம் நிறைய அது இருக்குது. அதோட அந்த ட்ராமாவுடைய வெர்ஷன் 18ஆம் நூற்றாண்டில் உருவாகுது. அதில் உள்ள கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரம், இந்த ஸ்டாச்சு, இந்த ஸ்கல்ப்சர் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் செய்யப்பட்டது. ஒரு பாதி முன்பகுதி ஆணாகவும் பின்பகுதி பெண்ணாகவும் இருக்கும். அதை தெரிகிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கண்ணாடியை அதில் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிற்பம் செதுக்கப்பட்டது 18ஆம் நூற்றாண்டு. ஏற்கனவே நம்ம ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ்லேயும் டாய்ச்சிலையும் 2 எதிரெதிர் துருவங்களுடைய ரிசம்பிளன்ஸு, எதிர்வினை, நேர்வினை, எதிர்வினை ரெண்டையும் நம்ம பார்த்துருப்போம். அதை யூரோப்பியன் வெர்ஷன், மாடர்ன் வெர்ஷனாக இந்த ஸ்கல்ப்சரை நான் பார்க்குறேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியமான சைவ சித்தாந்த முறைப்படி அர்த்தநாரீஸ்வரர் சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. அர்த்தநாரீஸ்வரர்ன்றது ஒரு பகுதி, அதாவது ரைட் சைடு சிவனாகவும் லெஃப்ட் சைடு பார்வதியாகவும் இருக்கும். இதில் பல்வேறு ரகசியங்கள் இருக்குது. சமயம் சார்ந்து இருக்கிறனால இதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். நம்ம திரும்பி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம்.
புரிதலுக்காக நான் அந்த அர்த்தநாரீஸ்வரரை கான்செப்டை டச் பண்ணேன். இதில் வந்து எப்படின்னா, ஒரு பகுதி வந்து மிகப்பெரிய வாரியர், உலக அளவில் இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெபிஸ்டோபலிஸ்ன்றது வந்து மிகப்பெரிய போர் வீரன், வாரியர். அதே சமயத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போனார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாசிஃபைடான, ஒரு அமைதியான, சலனமில்லாத ஒரு 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 பெண்மைக்குரிய தன்மைகளை வந்து வீட்டு வேலைகளை அவர் செய்வார். அதாவது வெளியில் புலி, வீட்டில் எலி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குண்டான உள்ள இந்த ஒரே ஒரு சிலையை பொறுத்த வரைக்குமே வந்து ஏறக்குறைய ஒரு 2000-3000 ஆண்டுகளுடைய வரலாறு, சீக்வன்ஸு, அவங்களுக்குள்ள உள்ள கான்செப்டு, அவங்களோட தியரி எல்லாத்தையுமே இந்த ஒரு சிலையில் வந்து அருமையாக பிரதிபலிச்சிருப்பாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.